நண்பர்களே வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இந்த கிளாஸ் நல்லா போயிட்டுருக்குன்ட்டு. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம திறமை மேலே நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம்னா, நம்மளோட மைனஸ் மேலே நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ரெக்கார்டுமே உடைக்கிறதுக்காக மட்டும்தான் படைக்கப்படுது. அப்போன்னா நம்ம அடுத்தவங்க ரெக்கார்டை உடைக்கணும்னா அடுத்தவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், அவங்க பண்ண ரெக்கார்டை உடைக்கணும்னா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட முக்கியமாக நம்மளோட மைனஸ் மேலே தான் இப்போ நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த மைனஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கிறோம், எங்கே இருக்கிறோன்னு பார்க்க முடியும், நம்ம சரிப்படுத்திக்க முடியும். அதனால தான் மைனஸ் பற்றி நம்ம அதிகமாக சொல்லிகிட்ருக்குறோம். கிரேட், வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. பிரம்மாண்டமான வளர்ச்சி நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க, எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. இப்போது நம்ம இந்த சொசைட்டியில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்காக நல்ல ஒரு தொழில் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், எது மாதிரி தொழில் சூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. சில பேருக்கு இப்போவும் நல்ல தொழில் இருக்குது கண்டிப்பாக. சில பேருக்கு வேலைக்கு போய்ட்டுக்கும் தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்கலாம் கண்டிப்பாக. இது மாதிரி இருக்கும்போது நம்மளை தடுக்கிற மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு இமேஜஸில் ரெண்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் என்னென்னா பீப்புள்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற இமேஜஸ். ரெண்டாவது செல்ஃப் இமேஜஸ். பீப்புள்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இவர் ஒரு விஐபி, இவர் நல்ல ஒரு கேரக்டர், அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் பீப்புள்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், அதாவது இமேஜஸ். நம்மளுக்கு சொசைட்டியில் நம்ம மேலே ஒரு இமேஜ் அங்கே இருக்குது கண்டிப்பாக. ஓகே இல்லைங்களா? அந்த இமேஜ் அது ஒரு சைடு இருக்குது. நம்ம செல்ஃப் இமேஜில் ரெண்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்கிறது நம்ம மதிக்கிறது அப்படிங்கிறது. ஓகே இல்லைங்களா? அப்போ நம்ம மேலேயே நம்ம மதிப்பு வைக்கிறது இல்லை. நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், நான் ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காகத்தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், இல்லை நான் லைஃப்பில் முன்னுக்கு வந்தே தீருவேன், என்கிட்ட இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளுடைய பாசிட்டிவோட கேரக்டர்ஸை பார்த்து, பாசிட்டிவாக நம்மகிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குதோ அதை வச்சு நான் லைஃப்பில் முன்னுக்கு வருவேன்னு சொல்லி நம்மளை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு பேர் பாசிட்டிவ் இமேஜஸ். நம்மளை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதை பற்றியும் பார்க்க வேண்டாம், அது எல்லாத்துக்குமே இருக்குது. அது ஒரு சைடு இருக்கட்டுங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் இமேஜஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவ் இமேஜஸ்னால் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் இமேஜஸ்னால் நம்மளை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கிறோம், அந்த அபிப்பிராயத்திலிருந்து நம்ம உலகத்தை பார்க்குறோம். ஓகே இல்லைங்களா? இது என்ன பண்ணுதுன்னா, பாசிட்டிவ் இமேஜஸ் வேலை செய்யாமல் தடுக்குது. ரெண்டாவது, இந்த சொசைட்டியே நம்மளை நிறைய நம்பிட்டு இருக்குது பாசிட்டிவாக. இவர் லைஃப்பில் முன்னுக்கு வரக்க தகுதியான ஆள் தான், இவர் லைஃப்பில் முன்னுக்கு வந்தே தீருவார். உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை நம்புவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பற்றி பாசிட்டிவாக பேசுவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய நிறைய உங்கள்கிட்ட கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் ஜீரோ பண்ணி விட்டு போட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு குண்டு செட்டில் குதிரை ஓட்டிட்டு, ரைட் இல்லைங்களா, ஒரு சின்ன வட்டத்தில் சுற்றிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு நம்மளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறவங்களை மட்டும், நம்மளுக்கு ஜாலராக போடுறவங்களை மட்டும் நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்குவோம். நம்ம சொல்கிறதுக்கு எங்கேயாச்சும் சப்போஸ் எகென்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருந்துன்னா அவர் நான் ஒன்று துரோகின்னு சொல்லிடுவோம், இல்லைன்னா எனிமையாக ஆக்கிடுவோம். ஓகே இல்லைங்களா? நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம். உண்மை என்னென்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி யார் நடந்துட்டாலும் நம்மளுக்கு உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒரே வார்த்தை, அவ்வளோதான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலையா, அவங்க ஆப்போசிட், ஒரே வார்த்தை. ஓகே இல்லைங்களா? சரி, இப்போது நம்ம நெகட்டிவ் இமேஜஸ் மேலே பார்க்க போகிறோம். நெகட்டிவ் இமேஜஸ்னால் என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்கணும், சொசைட்டி நம்மளை பற்றி பாசிட்டிவாக நினச்சிட்டு இருக்குது, நம்மளுக்குள்ளேயும் கூட நிறைய பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் இது யானை பற்றி ஒரு யானையோட கதை ஒன்று சொல்கிறது, சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு டைமு ஒரு பையன் அவங்க அப்பா கூட ஒரு பக்கம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தான். போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு யானை ஒன்று இருந்துச்சு. அந்த யானை கட்டி தான் வச்சுருந்தாங்க. அதை யானையை பார்த்தோன்னே அந்த பையன் என்ன பண்ணுறான், பயந்துட்டான். ஏன்னா அந்த பையன் படிச்சிருக்கிறா, யானையோட பலம் என்னன்னு தெரிய அவன் படிச்சிருக்கிறான் புக்கில். அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பாப்பா அந்த வழியாக போக வேண்டாம்ப்பா, அந்த பக்கம் யானை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த யானை இருக்குதா இல்லைங்களா, தெரிஞ்சிருச்சா இல்லையா? அப்போ அந்த பையன் தடுக்கும் போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இல்லை கண்ணா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வான்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லைப்பா நான் படிச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு நிறைய சொல்கிறான் அந்த பையன்.
அதுக்கு அந்த பையன் அவங்க அப்பா சொல்கிறாரு, கிளாரிட்டி ஒன்று கொடுக்குறாரு. இங்கே பாருப்பா, யானைக்கு பலம் இருக்குது. யானை நினச்சா எப்பேற்பட்ட மரத்தை கூட தூக்கிட்டு போகு. யானை நினச்சா அங்கே ஒரு செவுரு இருக்குது பார்த்தியா, அதை கூட இடிச்சிரு. யானை நினச்சா இங்கே இத்தனை மனுஷங்க இருக்கிறாங்க பார்த்தியா, எல்லாத்தையும் வந்து 10 நிமிஷம் சுவாகா பண்ணிடு. அந்த யானை நினச்சா அது வந்து மிகப்பெரிய அளவு பவருங்கிறது தெரியும். ஆனால் அந்த யானை நினைக்காது. அதுதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு அவங்க அப்பா. அது எப்படி இப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கும்போது, அதுக்கு அந்த யானை அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா, இந்த யானை வந்து சிறுசாக இருந்துச்சே இல்லையா, அப்போது என்ன ஆச்சுன்னா இந்த யானை எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வளையத்தை வச்சு கட்டினாங்க, ஒரு சின்ன ஒரு கம்பி வச்சு கட்டி விட்டாங்க. சரியா? என்னாச்சு, அந்த கம்பி கட்டினோன்னே அந்த யானை வந்து என்ன பண்ணுது, நிறைய முயற்சி பண்ணி பார்க்குது. அப்போ சின்ன வயசு இருக்கும்போது முயற்சி பண்ணி பார்த்து என்ன ஆகிப்போச்சு, முயற்சி எதுவும் நடக்காதனால திரும்பி பார்க்குது, கம்பி கட்டி வச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போனா அது என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா, இந்த கம்பி இருக்கிறதுனால நம்ம முயற்சி பண்ணால் கூட நடக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கம்முன்னு இருந்துடுச்சது. இப்போது அதே அளவு கம்பி தான், அதே சைஸு தான், அதே லென்த்து தான். இப்போ இன்னும் கொஞ்சம் லென்த்து வேணால் பெருசாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் பெருசாக கண்ணு. இப்போ இந்த யானை வந்து 10 வருஷம் ஆச்சு, ஓகேவா? 10 வருஷம் 5 வருஷம் வளர்ந்தாச்சு. ஆனால் அந்த யானையோட சிந்தனை என்னென்னா, தான் சின்ன வயசில் கட்டும்போது எப்படி அந்த கம்பி இது இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ அந்த கம்பியோட பவர் இருக்குன்னு நினைக்குது. ஓகேவா? அந்த கம்பியோட பவரவே நினைக்குதே ஒழிய, தான் 10 வருஷத்தில் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குறோ, நம்மளுக்கு எவ்வளோ சக்தி வந்திருக்குதுன்னு சொல்லி யானை தன்னோட ப்ளஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணல. தன்னோட மைனஸ் என்ன, சக்தி இல்லை சின்ன வயசில், சின்னதாக இருக்கும்போது. இப்போது அது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த யானைக்கு அந்த இமேஜஸ் ஆக்சுவலாக நெகட்டிவான இமேஜஸ் அந்த யானைக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்ம பக்கத்துலேயே போனாலும் இந்த யானை வராது கண்ணா, தைரியமாவான்னு சொல்லி கூப்பிட்டோன்னா அந்த யானைக்கு, அந்த பையனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. அப்பன்னா இப்பேற்பட்ட பவர் இருக்கிற யானையை அந்த ஆள் வந்து மேலே உட்காந்துட்டு வந்து இப்படிலாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாருன்னா, யானை பாகன் இருக்கிறாருன்னா, அது காரணம் யானையோட அறியாமையான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் எல்லாருமே கூட யானை பலம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நினச்சா நீங்கள் இந்த சொசைட்டியில் எப்பேற்பட்ட ஆளாக வேணால் வரலாம். நம்மளே சொல்கிறோமே இல்லைங்களா, நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு காலத்தில் எல்லாருமே குழந்தையாக தானே பிறந்தாகணும், கரெக்டாக இல்லைங்களா? எல்லாருமே ஜீரோலேருந்து தானே ஆரம்பிச்சாகணும், எல்லாருமே அப்படி இருந்து வந்தவங்க தானே. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யானை எப்படி சின்ன வயசில் சின்ன தோல்விகளை சந்திக்கும் போது ஒரு முடிவு எடுத்துச்சோ, அது மாதிரி அந்த முடிவு தான் இப்போ அந்த யானை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. அது மாதிரி இங்கே உங்கள் எல்லாத்துக்குமே கூட நிறைய திறமைகள் இருக்கலாம். இப்போ நிறைய திறமைகளை வளர்த்திருப்பீங்க, நிறைய நாலேஜ் அதாவது எல்லாத்தையுமே வளர்த்திருப்பீங்க, ஓகே இல்லைங்களா? உலக அறிவுகளை வளர்த்திருப்பீங்க, நிறைய இருக்குது உங்ககிட்ட. ஆனால் இதெல்லாம் பெரிய பலம் இதெல்லாமே உங்களுக்கு, ரைட் இல்லைங்களா? நல்லா பேசுவீங்களா இருக்கலாம், நல்லா சமையல் செய்வீங்களா இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலில் ஒரு பொறுப்பை ஒரு கையில் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற ஆளாக இருக்கலாம், நல்லா சுறுசுறுப்பான ஆளாக இருக்கலாம், நல்ல டேலண்டான ஆளாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அது யானையோட பலம். ஆனால் மைனஸ் என்ன, எங்கேயோ ஒரு டைம் தோற்றுருப்பீங்க. அப்போது அதை வச்சு இப்போ முடிவு பண்ணுறது, ரைட் இல்லைங்களா? அது மாதிரி நீங்கள் எப்போவோ ஒன்று தோற்றீங்க பார்த்தீங்களா, அது அது மனசு, அது ஒரு சின்ன மனசு. இது என்ன பண்ணுதுன்னா, உங்களை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருக்குது. அடே நம்ம போனோம்னா தோற்று போயிடுவோன்னு சொல்லி அது ஒரு சைடு உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே வேலையா? இப்போ இது ஒரு சைடு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த ரெண்டுக்கு நடக்கிற சண்டைகளை தான் நம்ம வாழ்ந்துட்டு உட்காந்துருக்குறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெகட்டிவ் இமேஜஸில் இருக்கிறவங்க நல்லா பார்க்கணும். இப்போ இந்த யானை எடுத்துக்கோங்க. யானை என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே நினச்சிட்டே கொண்டுருக்குது. என்ன நினைக்குது, ஐயோ நம்மளால் போக முடியாது, நம்மளாம் கம்பியில் கட்டி வச்சுருக்கிறோம், நம்மக்கிட்ட பலம் இல்லை, நம்ம போனோம்னா அடிச்சு போடுவாங்க. அது மாதிரி அதை நினைக்கிற மாதிரி நம்ம கூட என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, நான் வந்து தொழில் பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து நான் லாஸ் ஆயிடுவேன், ஏன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தொழில் பண்ணுற அறிவெல்லாம் இல்லை. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் சித்தப்பா சொல்லியிருக்கிறாரு, அப்போவே சொல்லியிருக்கிறாரு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு, தொழிலெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி. அப்போவே வந்து நான் வந்து சின்ன வயசில் ஒரு முயற்சி பண்ணும்போது வந்து எங்கள் டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக உன்னாலெல்லாம் வந்து ஓரளவுக்கு தாண்டா வர முடியும்னு சொல்லி. அதே மாதிரி என்ற க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லி அதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு ஒன்றா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ என்னென்னா, அது ஒரு சைடு வந்து இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கிற திறமைக்கு கூட உங்களால் வேல்யூ கொடுக்க முடியல. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம இப்படி இருக்கிறோங்கிறத முதல் பார்க்கணும். எல்லாமே இருக்குது, ஆனால் இப்படி தான் நினச்சிட்டு உட்காந்துட்டுருக்குறோம். எங்கேயோ ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அது ஏதோ நெகட்டிவாகி போச்சு, இன்னும் அதையவே நினச்சிட்டு இருக்கிறீங்க இப்போது, ரைட் இல்லைங்களா? நீங்கள் ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா இன்றைக்கி எங்கேயோ போயிடுவீங்க. ஆனால் இதை தடுத்துட்ருக்குது. இதை உங்களால் பார்க்க முடியுமா? உங்களோட வளர்ச்சியை தடுத்துட்ருக்கிறது உங்களுடைய இந்த நெகட்டிவ் சிந்தனை.
அப்படிங்கிறத உன்னால் பார்க்க முடியுமா, இதை மட்டும் இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணணும். இப்போது நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். இது அடுத்தவங்க வாழ்க்கையை சொல்கிறத விட நான் உங்கள் வாழ்க்கையிலேருந்தே நான் சொல்கிறேன். கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்கிறேன். இப்போ நீங்கள் போய் ஒருத்தரோட போய் பேசுனீங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, ஆனால் போய் பேச மாட்டீங்க. ஏன் தெரியுமா? சப்போஸ் நாங்கள் இது போய் பேசி அவருக்கு இது வந்து எங்காச்சும் வந்து இந்த ப்ராடக்ட் தேவைப்படாமல் இருந்தால் அவர் ஏதாவது நெகட்டிவாக பேசிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அப்போனா போக வேண்டாம். இது வந்து அவரும் நெகட்டிவாக உங்களை பற்றி சொல்லவே இல்லை, எந்த சம்பவம் ஒன்றும் நடக்கவே இல்லை, நீங்களாக முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் இருந்துட்டீங்க, அவ்வளோதான். இது நீங்களே உங்களுக்குள்ளே நினச்சி நீங்களே உங்களை கட்டுப்படுத்திட்டீங்க இப்போது. ஓகே இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சுய தொழில் பண்ணுறதுக்காக ஒரு பேங்க்கில் போய் ஒரு லோன் கேட்கலாம், நீங்கள் தெரியும் அது லோனில் ஏடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக. ஓகே இல்லைங்களா? புரிஞ்சுக்கணும். இந்த டைம் எல்லாத்துக்கும் சொல்கிறோம், சுய தொழில் பண்ணுறது அது ரொம்ப முக்கியமாக. சரியாக நிறைய பேர் பண்ணாதனாலேயே பேங்க்ன்றது நிறைய அமௌண்ட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்குது. அதெல்லாம் உண்மை. நம்ம ஏதோ சும்மா பார்த்துட்டு உட்காந்துக்கிறோம், ரைட் இல்லைங்களா? நல்ல ஆளுங்க இல்லை, அதெல்லாம் உண்மை. நம்ம அதெல்லாம் நல்ல ஆளுகளாக மாறினா நம்மளுக்கு அதில் வர ஆரம்பிக்கும். யாரை மாதிரி நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்போது நம்ம போய் பேங்க்கில் போய் கேட்டோம்னா இது இருக்குது, ஆனால் நம்மளுக்கு என்ன இங்கிலீஷ் நாலேஜ் இருக்காது. அதனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம பேங்க்கில் போய் ஒரு ஃபெயிலியர் பார்த்துனா பரவாயில்ல, பேங்க்குக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணுவோம். என்ன முடிவு பண்ணோம்னா, நாங்கள் இது பேங்க்குக்கு போய் நான் அவர்கிட்ட போய் ஏதாச்சும் இதுக்கு நெகட்டிவாக இது கேட்டார்னா, எனக்கு இது பதில் சொல்ல தெரியலனா, அவர் எங்கேயாச்சும் இது பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருனா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேர் கெட்டு போயிரு, இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டார், அப்போனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைடு எட்டி கூட பார்க்க மாட்டோம். ஓகே இல்லைங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஓகே இல்லைங்களா? இப்போ நீங்கள் அங்கே போகிறனா போய் கற்றுக்கலாம் தான். ஐயோ நமக்கு இது அங்கே போய் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பஸ்ஸில் போகும்போது எதாவது பஸ்ஸில் போயிட்டு இது வர்றக்கு இது லேட் ஆகி போச்சுன்னா நம்ம வந்து இங்கே வந்து எந்த வேலையை நம்ம செய்ய முடியாமல் போயிட்டா கற்றுக்கிறத கட் பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்மளாம் நினச்சிக்கிறது. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? இல்லை எங்கேயும் உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஒரு டைம் நடந்தது, ஒன்றா அதையவே நினச்சிட்டு அதே மாதிரி தான் இதுவும் இருக்குமோ, அதே மாதிரி தான் இது இருக்குமோ. இன்றைக்கி எத்தனையோ மனிதர்களை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க, எவ்வளோ பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருப்பாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருக்கிறோம். அது செக் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம், ரைட் இல்லைங்களா? எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, ஆனால் எல்லாமே வந்து என்ன எல்லாம் முக்கியம் புரிஞ்சுக்கோங்க, வாய்ப்புகள் எல்லாம் பிரச்சனை ரூபத்தில் தான் வரும். ஆனால் நம்ம தான் பிரச்சனை அது பிரச்சனையாக பார்த்துருக்கிற மாதிரியே ரொம்ப, ரைட் இல்லைங்களா? அதனாலேயே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். இப்படி எத்தனையோ இடத்துல உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறதை மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, சொந்த தொழிலில் டெவலப் ஆகிறத மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஃபெயிலியர் வரத்தாங்க செய்ய, மனித இயல்பு எல்லாமே. ஒரு ஃபெயிலியரை பார்த்து போட்டு ஐயோ ஃபெயிலியரை பார்த்து பயந்து உட்காந்துருச்சு. புரிஞ்சுக்கோங்க, தோக்கறக்கு தயாராக இருக்கிறவனால மட்டும்தான் வாழ முடியுங்க, சாகருக்கு தயாராக இருக்கிறவனால மட்டும்தான் வாழ முடியுங்க. நம்ம வந்து சும்மா வந்து பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், தைரியமாக இருக்குது, நெகட்டிவ் கலந்ததான் வாழ்க்கை. நெகட்டிவ் நிச்சயமாக லைஃப்பில் இருக்கத்தான் செய்யும். எங்கே தான் போராட்டம் இல்லை, யோசனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம். ஸோ அதனால் இதை வந்து உணர்ந்துட்டு நம்ம இந்த இடத்துல இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னென்னா, நீங்கள் எழுதணும், பக்காவே எழுதணும். எழுதுனீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் மாறி போயிடும். எழுதணும். என்ன எழுதணும்னா, ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் இமேஜஸ் அப்படின்னா ஃபஸ்ட் எழுதணும். என்னென்னலாம் இது வரைக்கும் நீங்கள் ஃபெயிலியர் ஆனீங்க அதெல்லாம் நினைங்க ஒரு நிமிஷம். நீங்கள் ஆசைப்படுறது எதெல்லாம் கிடைக்கலன்னு எழுதுங்க ஒரு நிமிஷம். எனக்கு வந்து வீடு கட்ட முடியலன்னு சொல்லுவீங்க. ஏன் வீடு கட்ட முடியலன்னா, உங்களுக்கே நீங்கள் ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பீங்க. என்னென்னா, நான் வீடு கட்டணுன்னா லோன் வந்து கட்ட முடியாது, நான் வீடு கட்டணுன்னா எங்கேயாச்சும் கடனாகி போயிரு, வீடு கட்டணுன்னா ப்ராப்ளம் ஆகி போயிரு, இதே மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் எழுதணும். நீங்கள் இப்போது ஓகே, இது வந்து உங்களுக்கு கடனாகி போயின்னு ஒருத்தர் சொல்லலை, யாருக்கோ கடனானது நீங்கள் கடன் ஆயிருன்னு சொல்லி உங்களே நினச்சிட்டிங்க. இப்போ இல்லைனா எப்போ கடன் ஆயிருப்பீங்க நீங்கள், அது இதே மாதிரி ஆயிருன்னு நினச்சிட்டிங்க இப்போ. ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல தொழில் இருக்கலாம், அதை உங்களோட இப்போ உங்களுக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கிறீங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் எழுதணும். என்னுடைய மைனஸில் என்னென்ன இருக்குது, என்னோட நெகட்டிவ் இமேஜஸ் என்னை பற்றியே நான் என்னென்ன நினச்சிட்டுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு பேங்க்கு நீங்கள் அன்றைக்கி ஏன் போகாத விட்டீங்க, அது எழுதணும். இப்போ ஏன் பேங்க் மேனேஜர்கிட்ட ஏன் உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தினாங்க, ஏன்னா நீங்கள் கரெக்டாக பேசவே இல்லை. ஏன் பேசவே இல்லை? அவர் ஏதாவது இது நினச்சிக்குவாரோன்னு சொல்லி நான் பேசாம விட்டுட்டேன். சின்ன விஷயம் இது, இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோ. சின்ன விஷயம் பெரிய கப்பலுக்கு வந்து பெரிய ஹோல்ஸ்லாம் போட வேண்டிய, சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டால் போதும் தண்ணி உள்ள வந்துடும். அது மாதிரி இந்த சின்ன விஷயங்கள் தான். ஒன்றும் இல்லை, செங்கல்ங்கிறது சும்மா சின்ன செங்கல் மாதிரி தெரியும், ஆனால் 100 செங்கல் சேர்ந்தா ஒரு செவரா மாறுது இல்லையா? அது மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களை நினச்சி உங்கள் வாழ்க்கையில் நடந்து என்ன இப்போ பெரிய பூகம்பம் மாதிரி வந்து நின்றுச்சு எல்லாமே. அதே மாதிரி ஆயிருமோன்னு சொல்லி உங்களை விட திறமை கம்மியானவங்களே இன்றைக்கி வாழ்க்கையில் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கிறான், ரைட்டுங்களா? உங்களை விட அறிவு கம்மியானவங்களே இன்றைக்கி எங்கெங்கேயோ வாழ்க்கையில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அறிவு இருந்து, திறமை இருந்து, புத்திசாலித்தனம் இருந்து, இவ்வளோ நாலேஜ் இருந்து, எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன வட்டத்தில் சுற்றிட்டு உட்காந்துக்கிறோம். இதையும் உங்களால் பார்க்க முடியுமா? இதை நீங்கள் பார்க்குறக்கு ஆரம்பிச்சிங்கன்னா, என்னடா நான் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறனான்னு சொல்லி உங்களை நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் என்றைக்கு உங்களை நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் இருக்கும் பாருங்கள், ஒரு கேமே இருக்குது.
என்னத்தை போய் நீங்கள் மற்றவங்கள போய் பெருசாக சொல்கிறீங்க, உங்களை எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வளர்க்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுடைய ஹோம்ஒர்க் என்னென்னா, உங்களை பற்றி இருக்கிற நெகட்டிவ் இமேஜஸ் பூரா எழுதிட்டு வந்துட்டுருக்கணும். என்னென்னலாம் ஃபஸ்ட்டு நான் அப்படியே சொல்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணிக்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து அன்றைக்கி வந்து பேங்க்குக்கு போகல. ஏன் பேங்க்குக்கு போகல? சப்போஸ் மேனேஜருக்கு தப்பாக இது நினச்சிக்குவாரோன்னு சொல்லி நான் போகல எழுதணும். நீங்கள் இதையே ஏன் வந்து அன்றைக்கி வந்து ஒரு சொந்தமாக தொழில் பண்ணல? ஏன்னா சொந்த தொழில் பண்ணால் எனக்கு என்னை சொந்தக்காரங்க ஏதாச்சும் நினச்சிக்குவாங்களோ, லாஸ் ஆகிட்டேன்னா, இல்லைனா என்ன வேறு என்னென்னா சப்போஸ் லேபர்ஸ்க்கு வரமாட்டாங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். சரி, லேபர்ஸ் வராத ஒரு ஃபெயிலியர் அது வேறு. இது வந்து வரமாட்டாங்களோ நீங்களாக நினச்சிக்கிட்டீங்க, இதையே நினச்சிக்கிட்டு வீட்டில் இருந்துட்டீங்க அவ்வளோதான். இல்லைனா உங்கள் வேலைக்கு மட்டும் போயிட்டீங்க அவ்வளோதான். சொந்த தொழில் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வந்து சுதந்திரம் போயிருமோ நானாக நினச்சிக்கிட்டேன். சுதந்திரம் போயிருக்கிறதுங்கிறது வேறு, சுதந்திரம் போயிருமோ நீங்களாக நினச்சிக்கிறது வேறு. ஓகே இல்லைங்களா? நானாக நினச்சிக்கிட்டேன். அன்றைக்கி அதெல்லாம் நான் நினச்சதுனால தான் இன்றைக்கி நான் வந்து உன்னை இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதணும். நீங்கள் ஓகே இல்லைங்களா? அன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்போக்கு போனேன் இல்லையா, ஏன் அந்த எக்ஸ்போக்கு நான் ஏன் அன்றைக்கி போக முட்டேன், வாய்ப்புகள் எந்தெந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் வந்து வாய்ப்புகளெல்லாம் வந்து மிஸ் பண்ணிங்கன்னு எழுதணும். ஃபஸ்ட் அதையே மிஸ் பண்ணிட்டு ஏன் அதை மிஸ் பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் என்ன, நீங்களாக நினச்சிக்கிட்டீங்க. ரைட் இல்லைங்களா? சப்போஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டுருப்பார், ஒரு பிஸ்னஸ் ஒன்று சொல்லியிருப்பார், வா போய் கேட்கலாமான்னு சொல்லியிருப்பார். நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. காரணம் என்ன, இதுவும் அதே மாதிரி பிஸ்னஸாக இருக்குமோன்னு சொல்லி நீங்களாக நினச்சிக்கிட்டு ஒரு காரணம் சொல்லியிருப்பீங்க. மாப்பிள்ளை நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாளைக்கு வரேன் இருப்பீங்க. ஆனால் உண்மை என்ன, மாப்பிள்ளை எல்லாம் எந்த வேலையும் இல்லைங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அதே மாதிரி இருக்குமோன்னு சொல்லி நாமளாக ஒரு முடிவு எடுத்துட்டோம். அதுதான் உண்மை. புரியுது இல்லைங்களா? உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்திருக்கு. இல்லைங்க நம்ம வந்து உன்னை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ நல்லா பண்ணல அப்படிம்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, உன்னை 10 வருஷமானா கூட பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளை பற்றி நம்ம நினச்சிட்டு உட்காந்துக்கிறோம். நான் நல்லா ஃபெயிலியர், நான் வந்து ஒரு எங்கிட்ட தொழில் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை, ஏன் இல்லைன்னு நம்மளாக நினச்சிக்கிட்டோம். இது அடுத்தவன் சொல்லவே இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருமே சொல்லவே இல்லை. அவங்க எல்லோரும் உங்களை பாசிட்டிவாக தான் நினைக்கிறாங்க. சரி, புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. நீங்கள் மட்டும் இதிலிருந்து வெளியில் வந்து ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து உங்களுக்கு நிறையா மனிதர்கள் ஹெல்ப் பண்ண வருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் உட்காந்துட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் பஸ்ஸை கண்ணில் பார்க்க முடியுமா? முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து பஸ் ஸ்டாண்டு போங்க பார்க்கலாம், எல்லா பஸ்ஸும் வரக்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன சொல்ல வருன்னா, சின்ன சின்ன ஸ்டெப்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி எடுக்கணும்னா, இப்போ பேட்டரி கையில் வச்சுக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு 100 கிலோமீட்டர் போனால் 100 கிலோமீட்டர் பேட்டரி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சும்மா வந்து ஒரு கொஞ்சம் தூரம் அடித்தா போதும், அங்கேருந்து போவீங்க, அதுங்க அங்கேருந்து இவ்வளோதாங்க லைஃபு. சும்மா ஒரே முட்டை நீங்கள் உச்சத்தையே தொடங்குற அவசியம் இல்லை, ஸ்டெப் ஸ்டெப்பாக போகணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் பூரா எழுதிட்டு, ஓ நான் இப்படிலாம் லாக் ஆகிருக்கிறேன்னா, இதனால தான் என் லைஃப் இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட, இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச குருமார்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ப்ரே பண்ணணும். என்ன ப்ரே பண்ணணும்னா, நான் இது மாதிரி லாக் ஆகிருக்கேன். நீங்கள் உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் ஜெயிலில் இருக்கல, ஜெயிலில் இருக்கிறத விட மோசமாக இப்போ உள்ள மனசுங்கிற ஜெயிலில் இருக்கிறப்போ, ரைட்டுங்களா? அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு கொண்டு இருக்குது, ரைட் இல்லைங்களா? எங்கேயும் விடாமல், ரைட்டுங்களா? உங்களை விட நினச்சி பாருங்க ஒரு நிமிஷம், உங்களை விட கெப்பாசிட்டி கம்மியில் எங்கேயோ போயிட்டு கொண்டு இருக்கிறான். கேட்டால் அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அவன் இதெல்லாம் பார்த்து அவன் வெளியில் வந்துட்டான். புரியுது இல்லைங்களா? ஸோ அதனால் இதை நான் பார்க்கணும், இறைவா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு இதை பூரா எழுதிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தோற்று உங்களையவே நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்பீங்க. நீங்கள் வாழ்த்துக்கள். இதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்களோட பாசிட்டிவ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஆரம்பித்து பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சு இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு தொழிலதிபராக வர்றதுக்கு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வின் இண்டியா அகாடமி சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி.